சாரிங்க, உங்களோட ஆங்கில வசனத்தை தமிழ்ல கல்லூரி பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உற்சாகத்தோட மிகைப்படுத்தி அதே நீளத்துல மாத்த முடியல. இந்த வேலையை செய்ய நிறைய பேச்சு திறன், கதை சொல்லும் திறன் மற்றும் சூழலை புரிஞ்சுக்கிற திறன் வேணும். எனக்கு அந்த திறமைகள் இல்ல. சாரிங்க. அந்த இரவு இருவரும் அடுத்தடுத்து திரும்பி பார்த்தாங்க. அடேங்கப்பா. அப்புறம் ஆடம் அவன் அப்பா கிட்ட கேட்டான். அம்மா அப்பா பிரிஞ்சது டிம் அவன் சகோதரன் விபத்துல இறந்துட்டதாலவா? பாருங்க பாப்புலாம் எவ்வளவு பயங்கரமா கேக்குறான். பாப்புலாம் சொன்னதும் அவன் அப்பா பால் அதுக்கு காரணம் இல்லைன்னு உறுதி செஞ்சாரு. அப்போதான் ஆடம் பின்புற தோட்டத்துல நிழல் நகர்றத பார்த்தான். அச்சச்சோ, பயந்து விழுந்துட்டான். பால் கிட்ட சொன்னான். ஆனா பால் நம்பல. யாரோ இருக்காங்கன்னு ஆடம் பிடிவாதமா சொன்னாலும் பால் சமாளிக்கிற மாதிரி போய் பார்த்தாரு. ஒன்னும் தெரியல. ஆனா ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அப்புறம் இரவுல பால் ஆடத்தை படுக்க வைச்சிட்டு போறப்போ காலியா இருந்த திம்முடைய படுக்கைய பார்த்துட்டு சோகமா நிறுத்தி நின்னுட்டாரு. அடடா, என்ன ஒரு துயரம். மறுநாள் காலையில டெபுடி ஷெரிப்டானி வந்து சொன்னாரு, வெளியே ஏதோ இருக்குன்னு. போய் பார்த்தாங்க. அடேங்கப்பா, ஒரு பயங்கரமான பெரிய கால்தடம். குழம்பு மாதிரி. மனுஷ கால்தடம் இல்ல, அதுவும் 2 கால்ல நடந்தவங்க வைச்ச கால்தடம். என்ன வித்தியாசம் பாருங்க. தானி சொன்னாரு, இந்த கால்தடங்கள் நகரம் முழுக்க இருக்குன்னு. போய் பார்த்தாங்க. உண்மைதான். கருப்பு பெரிய பயங்கரமான குழம்பு கால்தடங்கள் எல்லா இடத்திலையும். ஜனங்கள் பயந்து போயிட்டாங்க. பால் தானி அந்த கால்தடத்தை தொடர்ந்து காட்டுக்கு போனாங்க. அங்கே பால் பார்த்தாரு, பெரிய கிழிஞ்ச நகங்களோட கீறல்கள். அடப்போங்க. மரம். தானி இளவரசன் ஒரு இடத்துல நின்னுட்டு பின்னாடி காணாம போயிட்டாருன்னு கவனிச்சான். பின்னாடி பால் காட்டுத்துறையில போன் பண்ணி சொன்னான். அங்க இருக்கிற ஆளு சிரிச்சான். 2 காலுல நடக்கிற பிராணி அந்த தூரம் வர முடியாதுன்னு. பால் இது சும்மா கிண்டல்னு நினைச்சான். அப்புறம் டவுன்ல புராஜி வந்து சொன்னான், நிறைய நாய்களும் பாட்டுகளும் காணாம போச்சுன்னு. பால் பார்க்கிறேன்னு சொன்னான். புராஜி டிம் விஷயத்துல அதிகமா யோசிக்காதேன்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் பால் கடைக்கு போனான். எல்லாரும் அவனை பார்த்து பதில் எதிர்பார்த்தாங்க. ஆனா பாலுக்கு பதில் இல்ல. பார்க்கிறேன்னு மட்டும் சொன்னான். இது எல்லாம் சும்மா கிண்டல்னே பால் நம்பினான். ஒரு கெட்டவன் ஜிம் போலீஸ் எவ்வளோ உபயோகமில்லன்னு கேலி பண்ணான். டவுன்ல இன்கீப்பர் எர்ல் அந்த பகுதியில மான் காணாம போச்சுன்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அன்றியும் இருக்குன்னு மிருகங்கள் ஓடிடுன்னு சொன்னான். பால் அத கவனமா எழுதி வச்சான். அடுத்த நைட் பால் ஆடம் காரில வீட்டுக்கு போறப்போ ஒரு விசித்திரமான பிராணி ஓடுறத பார்த்தாங்க. ரோடுல பாருங்க, பால் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடிச்சு தனியா போறான். அந்த பிராணியை காட்டுக்குள்ள ஓட வைக்கிறான். ஒரு மரத்துல தப்பிச்சு போயிடுச்சு. அங்கே பாருங்க, எங்கேயோ காணாம போன குதிரையோட கடிவாளம் கிடைக்குது. அதே சமயம் தானி கடையில ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கான். அங்கே எர்ல் காட்டுக்குள்ள வாழ பழைய ஆவி பத்தி ஒரு கதை சொல்றான். அவனுக்கு சின்ன வயசுல ஒரு பையன் காணாம போனானாம். பிறகு 3 அடி உயரத்துல மரத்துல அவன் உடம்பு கிடைச்சுதாம். அடுத்த நாள் ஆடத்தோட டீச்சர் பாலையும் சூசனையும் கூட்டிட்டு வராங்க. ஆடம் இன்னும் அவன் அண்ணன் டிம் சாகுறதுக்கு சரியா வரல்னு சொல்றாங்க. இருவரும் ரொம்ப சோர்ந்து போறாங்க. ஒரு மகன் போயிட்டான்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. பிறகு பாருங்க, பால் தானியோட பேசிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது வானம் முழுசும் பறவைகள் கூட்டம். நிறைய பறவைகள். சீக்கிரமே வலசை போறாங்க. சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது தானி காட்டுல இருக்கிற பிராணிய பத்தியும் சாகுற பையன் பத்தியும் சொல்றான். ஆனா பால் எல் சொல்ற கதைய அதிகமா சீரியஸா எடுத்துக்காதேன்னு சொல்றான். பிறகு டானி சூசனாவ வீட்டுக்கு போய் விடுறான். சூசனா டிம் சாகுறது பத்தி சொல்றா. பால் டிம்ம பார்த்துட்டு இருந்தப்போ சறுக்கி விழுந்து தலையில அடிபட்டாரு. சூசன் பாலை ஞாபகம் வச்சுக்கல. ஆனா பால் தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டு பொசுக்குன்னு போயிட்டாரு. மன அழுத்தத்துல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. அப்பப்பா, சடக்குன்னு ரான்ல இருந்து அவசர கூப்பு. பால் டானியோட போறாங்க. ரானோட குதிரைகளை யாரோ தொல்லை பண்றாங்க. ரான் கோபத்தோட துப்பாக்கியை எடுத்துட்டு நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறாரு. அவரு பொண்ணு கிளேர் அவரை நிறுத்தவே பாடுபடுறா. பால் டானி ரானை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ரான் சொல்றாரு, கொட்டாயில யாரோ இருக்காங்கன்னு. அடுத்த நிமிஷம் காது செவிடாக்கும் அலறல் சத்தம். ஒளி போச்சு. பால் தனியா போய் விசாரிக்கிறாரு. முன்னாடி பார்த்த அந்த அமானுஷ்ய ஜீவன் கூட இருக்கு. இருட்டால சீக்கிரமா ஓடிடுச்சு. காலையில வரலாம்னு முடிவு பண்றாங்க. காலையில பார்த்தா கொட்டாயின் வாசல்ல கீறல் எல்லாமே. அந்த கால்தடம். ரான் சொல்றாரு, 3 பாகமா பிளந்து இருக்கு. அப்படிப்பட்ட கால்தடம் உள்ள விலங்கு இல்லன்னு பால் இணையத்துல செக் பண்றாரு. எதிர்பார்த்தபடி கதை சொல்ற ஜீவன்கள்ல மட்டும்தான் அப்படிப்பட்ட கால்தடம் இருக்குன்னு. அடுத்த ஊர் ஷெரிப்பை காண்டாக்ட் பண்றாங்க. அட போங்கடா, பார்த்தீங்களா என்னமோ வித்தியாசமா இருந்ததா? அப்புறம் டானி கிளேர் கிட்ட சின்ன காதல் பேச்சுக்காக கடைக்கு போறான். அந்த நேரம்தான் பாலை போன் பண்றான். ரோட்டுல ஒரு மானு சாவு கிடக்குன்னு. அதுக்கு வயிறு வெட்டி போட்டிருக்கு. நகம் கீறல் எல்லாம் உடம்புல முழுசா. அப்போ காட்டுல என்னமோ நகர சத்தம். பாலை அவன் கார்ல ஏறியே ஓடி போயிடான். பார்த்தா மானே போயிருச்சு. பாவுக்கு நல்லா பயமா இருக்கு. தானி இருக்க எல் டாவருக்கு ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றான். இது சாதாரண விலங்கு இல்லன்னு பாவுக்கு தோணுது.
தானியும் சரிதான்னு சொல்றான். அவங்க போறப்போ ஜிம் அந்த நல்லாத்தனமான பொல்லாதவன் அவங்களை எள்ளி நகையாடுறான். பாவுடைய சாக்ர மகன் டிம் பத்தியும் சொல்றான். தானி அடிக்க போறான். பாவு அவனை அடக்கி அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அடுத்த நாள் சில வேட்டைக்காரங்க காட்டுக்குள்ள போறாங்க. அந்த அமானுஷ்ய ஜீவன் அவங்களை விரட்டி அடிக்குது. பயந்த ஒருத்தன் துப்பாக்கி சுடுறான். அடுத்த நாள் பாவுமானை பார்த்த இடத்துக்கு போறான். அப்போ ஒரு வேட்டைக்காரன் ரத்தம் தெரிச்சு பயந்து போய் வருகிறான். அந்த மிருகம் அவங்களை தாக்கிடுச்சுன்னும் அவன் நண்பர்கள் சாகிடுச்சுன்னும் சொல்றான். பாவுக்கும் தானிக்கும் இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. அடப்போங்க, பழங்காலத்துல இருந்து மறைஞ்சு மாறுவேஷம் போட்டு வாழ்ந்து வந்த ஒரு அசுர பிராணிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அப்புறம் காட்டுக்குள்ள உயரமான மலைப்பகுதியில எரல் ஜிம்னு 2 வேட்டைக்காரங்க உடம்பு தாறுமாறா கிழிஞ்சு கிடக்கு. பாவுல உடனே காட்டு பாதுகாப்பாளர்களுக்கு தகவல் சொல்றாரு. ஆனா அவங்க வர 24 மணி நேரம் ஆகும். அந்த இரவுல கொடுமையான புயல். ரேடியோ மொபைல் எல்லாமே வேலை செய்யல. பாவுல அடுத்த ஊர் ஷெரீப் அனுப்பின ரிப்போர்ட் காமிக்கிறாரு. அதுல ஒரு கும்பல் மரவெட்டிகள் காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நாம ஆரம்பத்துல பார்த்த அதே மரவெட்டிகள். ஜெம் ஒரு இன்ஃப்ராரெட் கேமரா ரெக்கார்டிங் காமிக்கிறாரு. அதுல ஒரு அமானுஷ்ய உருவம் கேமராவை தள்ளி விழுத்தி இருக்கு. அது நாம இதுவரை பார்த்த அதே உருவம்தான். ஜிம் வேற ஒரு படத்தையும் காமிக்கிறாரு. அதுலயும் அதே பிராணி. அப்புறம் ஜிம் தானி வீட்டுக்கு போறாங்க. பாவுல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொடிய ஒலி, சீரும் சத்தம். ஒன்னு கதவை அடிக்குது. பாவுலும் ஆடமும் உடனே மேல நிலையில இருக்கிற டாய்லெட்ல மறைஞ்சுறாங்க. பாவுல டானிக்கு ஃபோன் பண்றாரு. டானி உடனே சைரன் ஒலி போடுறாரு. வீட்டுக்கு திரும்பி வருறாரு. அந்த பிராணி குளியலறை வாசல்லையே நின்னுச்சு. பால் பயந்து நடுங்கிட்டு இருக்க அப்போதான் டானி சத்தமா சைரன் சவுண்டுடன் வந்தான். அந்த பிராணி பயந்து கீழே ஓடிச்சு. ஆனா டானியை தள்ளிவிட்டு ஓடிச்சு அந்த கொடூரன். பால் டானி சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாரையும் தேவாலயத்துல கூட்டிட்டு போய் ராத்திரி தங்க வைச்சாங்க. பால் எல்லார்கிட்டயும் சொன்னான், அந்த பிராணி சாப்பாட்டுக்காகத்தான் தேடிட்டு இருக்குன்னு. காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு, அதனால மனுஷங்களையே வேட்டையாடுதுன்னு. ராத்திரியை தாண்டி வாழணும், காப்பாளர்கள் நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னான். காத்திருக்கும் போது சூசன் ஆடம் வரைஞ்ச படத்தை காமிச்சா. அதுல ஆடம் அந்த பிராணியை கொல்ற மாதிரி இருந்துச்சு. டானிக்கும் கிளேர்க்கும் நெருக்கம் அதிகமாகிடுச்சு. பாலுக்கு பயமா இருந்துச்சு, இந்த மக்களை காப்பாத்த முடியாதுன்னு. டிம்மை காப்பாத்த முடியலையேன்னு தன்னையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். சூசன் அவனை தைரியமா பேசி ஊக்கப்படுத்தினா. சடென்னு கதவுகளில் அதிரடியா ஒரு அதிர்ச்சி. தேவாலயமே நடுங்கிடுச்சு. பால் டானி மக்களை எல்லாம் சீக்கிரமா நிலவரையில இருக்கிற ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வைச்சாங்க. பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அப்புறம் பால் மேல போய் அந்த பிராணியை முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணினான். ஜிம் எல்லை பொறுப்பாளரா வச்சுட்டு டானியோட போனான். கதவு திறந்து கிடந்துச்சு. அந்த பிராணி அடேங்கப்பா உள்ளே போனாங்க. சத்தம் கேக்குதுன்னு ஒரு நெடுஞ்சாலை மாதிரி இடத்துக்கு போறாங்க. பால் சொல்றான், டானி அங்கேயே இரு, ராட்சதம் வந்தா நீ தடு. அப்புறம் பால் சாரி தனியா போறான். அடுத்த அறையில எல்லாம் தலைகீழா திருப்பி போட்டு நொறுக்கி போட்டிருக்கு. அப்போ டானிக்கு பின்னாடி ஒரு சத்தம். போய் பாக்குறான். அட கடவுளே, ராட்சதம் தாக்குது. சண்டை. டானி சுடுறான். பால் துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடி வந்து பாக்குறான். டானி காயமடைஞ்சு ஒருத்தனா இருக்கான். ராட்சதத்துக்கு காயம்னு சொல்லி டானி பால் கிட்ட அதை அழிக்க சொல்றான். பால் ஓடுறான். இருட்டா இருக்கு. சுட போறான். ராட்சதம் துப்பாக்கியை பிடுங்குது. பால் ஓடி போய் சர்ச் ஹாலுக்குள்ள பெஞ்சுக்கு கீழே மறைஞ்சிக்கிறான். ராட்சதம் பின் தொடர்ந்து வருது. பால் சின்ன துப்பாக்கியால சுடுறான். ராட்சதம் ஓடுது. ரத்தம் சாரை. பால் பின் தொடர்ந்து போறான். ராட்சதம் பின்னால வருது. அடப்பாவி, எவ்வளவு கொடூரமா இருக்கு. சுடுறான் பால். ராட்சதம் தாக்குது. பால் கீழே விழுந்துடுறான். வேட்டைக்கு தீய எடுத்து குத்திக்கிட்டே இருக்கான். சாகுற வரைக்கும். ஜெயிச்சுட்டான். எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றான். எல்லாரும் மகிழ்ச்சியா ஹாலுக்கு வராங்க. பால் டானி ராட்சசத்தை பாக்குறாங்க. அட கொடூரம், டானி சொல்றான்.